1.5 லட்சம் ரூபாய்க்கு கிரிக்கெட் பேட், 15 லட்சம் ரூபாய்க்கு தார் கார், சைபர் மோசடி செய்து லட்சக்கணக்கில் பணம் பறித்த சொகுசு வாழ்க்கை என வாழ்ந்து வந்த இவர்கள் சிக்கியதன் பின்னணி என்ன? சுனில்குமார் என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் கான்பூர் சைபர் கிரைம் போலீசில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதில் மர்ம நபர் ஒருவர் செல்போனில் அழைத்து தான் வங்கியிலிருந்து பேசுவதாகவும் தங்களுடைய கிரெடிட் கார்டு வரம்பை அதிகரித்து தருவதாகவும் கூறியுள்ளார். இதை நம்பிய சுனில்குமார் ஓடிபி எண்ணை சொல்லி இருக்கிறார். இதன் பின் கிரெடிட் கார்டில் இருந்து 1.5 லட்சம் ரூபாய் திருடப்பட்டதாக புகாரில் கூறியிருந்தார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். வங்கி பதிவுகள் மற்றும் டிஜிட்டல் தடயங்களை பயன்படுத்தி குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது சிக்கியவர்கள்தான் அனுஜ் தோமர் மற்றும் விவேக் சர்மா. உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பட்டை சேர்ந்தவர் MBA பட்டதாரி அனுஜ் தோமர். இவரது நண்பர் பிடெக் பட்டதாரியான விவேக் சர்மா. விவேக் சர்மா தொழில்முறை கிரிக்கெட் வீரராகவும் அனுஜ் தோமர் மல்யுத்த வீரராகவும் இருக்கின்றனர். இவர்களுக்கும் சுனில்குமார் அளித்த மோசடி புகாருக்கும் தொடர்பிருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இருவரையும் போலீசார் பிடித்து விசாரித்த போதுதான் திடுக்கிடும் உண்மை அம்பலமானது. அனுஜ் தோமரும் விவேக் சர்மாவும் சிங்கப்பூரில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்துள்ளனர். ஆனால் கோவிட் தொற்று காலத்தில் அவர்கள் வேலையை இழந்தனர். இந்தியா திரும்பிய பிறகு அவர்கள் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்த நிலையில் சைபர் மோசடி செய்ய முடிவு செய்துள்ளனர். இதற்காக சைபர் குற்றவாளிகளுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு சைபர் குற்றங்களை செய்ய பயிற்சி எடுத்துள்ளனர். இதன் பின் போலி கிரெடிட் கார்டு மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். கிரெடிட் கார்டு வரம்பை அதிகரித்து தருவதாக கூறி டெல்லி, பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் முறைகேடு செய்து சுமார் 60 லட்சம் ரூபாய் சம்பாதித்துள்ளனர். விவேக் சர்மா தொழில்முறை கிரிக்கெட் வீரராக இருப்பதால் அவர் IPL கிரிக்கெட்டில் விளையாட ஆசைப்பட்டுள்ளார். இதற்கு தேர்வாக மோசடி பணத்தில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு பிரீமியம் கிரிக்கெட் பேட்டை வாங்கி பயிற்சி பெற்று வந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதே போன்று அனுஜ் தோமர் தனது பங்கின் மூலம் 15 லட்சம் ரூபாய்க்கு மஹிந்திரா தார் காரை வாங்கியுள்ளார். தாங்கள் படித்த கல்வியை மோசடி செயலுக்கு பயன்படுத்திய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.